வாங்க நம்ம வந்து தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துக்குவோம். அது தேவையான பொருள் பார்த்துக்குங்க. மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி, புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க. கூடையே ஒரு பச்சை மிளகாவும் கழுவி வச்ச கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு மிக்சிலேயே அரைச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை மட்டும் அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட பூண்டு, தக்காளி போட்டு அரைங்க. வாங்க. வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வந்து வடவும் காஞ்ச மிளகா போட்டுக்குவோம். நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்குவோம். லைட்டாக அப்படியே வதக்கி விட வேண்டியதா. சிம்மில் வச்சுப்போம். எல்லார் வீட்டிலும் இந்த கேஸ் இப்போ பிரச்சனை ஓடுது. அதனால் எல்லோரும் கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் அடுப்பு வந்து எனக்கு என் தம்பி வாங்கி கொடுத்தான். இதை வாங்கி ஒரு 4.5 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா தான் யூஸ் ஆகுது. ஆனால் அப்போ வாங்கும்போது கம்மி ரேட்டுக்கு வாங்கினோம். இப்போ வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, என் தம்பி எப்பயோ வாங்கி கொடுத்தது எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. ஆனால் அவன் எனக்காக வாங்கி தரல, எங்கள் பாப்பாவுக்காக பால் காய்ச்சத்துக்காக அவசரத்துக்கு தேவைப்படுமேன்னு வாங்கி கொடுத்தான். புளி தண்ணி அந்த மாதிரி கீழே ஊற்றிடாதீங்க. புளி தண்ணி ஏறிக்கினே நான் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஊற்றிப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதான். ரசப்பாட்டு லைட்டாக சூடு ஏற்றோம். நம்ம அதுக்கட்டியும் நான் 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு இதோட பால் தான் நமக்கு தேவை. நம்ம பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க. ரசம் பாருங்கள், லைட்டாக கொதி இப்போ தான் வருது. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வந்து ஆஃப் பண்ண பிற்பாடு தான் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ரசம் எப்பயும் போலே நார்மல் ரசம் எப்பயும் போலே கூட்டி ரசம் இறக்க டைமில் இந்த தேங்காய் பால் அப்படியே ஊற்றி அவ்வளோதாங்க. ஊற்றி லைட்டாக கலக்கி வச்சிட வேண்டியதான். அந்த சூட்டே வந்து தேங்காய் இது வந்து இதாகிடும். ஒரு 2 நிமிஷம் போல். உப்பு மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பரிமாற வேண்டியதான். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரசம் ரெடி. தேங்காய் பால் ரசம். அவ்வளோதான். அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதான். வாங்க. அது தொட்டுக்க வந்து நான் வந்து மீன் வச்சுருக்கேன் தேங்காய் பால் ரசத்துக்கு. என்னடா இந்த மீன் மட்டும் தனியாக இருக்குன்னு பார்க்குறீங்க. இது எங்கள் சின்ன பாப்பாக்காக வச்சுருக்கேன். அதனால் மசாலா போடாமல் சும்மா லைட்டாக அதுலேருந்து மட்டும் தடவி வச்சுருக்கேன். அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க இப்போ வறுத்துப்போம். இந்த கல் வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு பழகுது. அவங்களுக்குலாம் சென்னையில் போய் கஷ்டப்பட போகிற, அங்கே வந்து கேஸு இனிமேல் பிரச்சனை வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு பழகுது. அதனால் எனக்கு வந்து கரண்ட் அடுப்புக்கு ஏற்ற மாதிரியே முன்னாடியே எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு வந்து கேஸ் பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கரண்ட் அடுப்பை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் என்கிட்ட கேஸ் இருக்குது, இன்னும் காலி ஆகலை. இருந்தாலும் காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் வந்து நான் வந்து கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.
மீன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.